கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. வி ஆர் டைட்டனிங் த நியூஸ் அரவுண்ட் பஹல்காம் டெரரிஸ்ட் அப்படின்னு. இதோட லிட்ரல் மீனிங் கயிறோட முடிச்சா டைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இதை ஃபிகரேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பஹல்காம் டெரரிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைக்க போகிறோம், அல்லது அவங்களோட சுச்சுவேஷனை கடினமாக்க போகிறோம், கூடிய விரைவில் அவங்கள பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த இடியமை நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு டைட்டன் த நியூஸ் அரவுண்ட் டேக்ஸ் எவேடர்ஸ். வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை அதிகப்படுத்தி உள்ளதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான வேர்டு இருக்குது. நம்ம எல்லாரும் டெரரிஸ்ட் அப்படின்னா அப்பாவி மக்களை கொல்றவங்க அல்லது பாம் பிளாஸ்ட்டில் ஈடுபடுறவங்க அப்படின்னு தான் அஷ்யூம் பண்ணியிருப்போம். அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் இதுக்கு கரெக்டான மீனிங் பொதுமக்களையும் கவர்மெண்ட்டையும் டெரரைஸ் செய்பவர்கள் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டு பண்ணுபவர்கள் அப்படின்றது தான் இதுக்கு பொருத்தமான மீனிங். 2000 வருஷமாகவே இந்த கான்செப்ட் இருந்தாலும் டெரரிசம்ன்ற வார்த்தை ஃப்ரெஞ்சு புரட்சி அப்போ தான் பயன்பாட்டுக்கு வருது. ஃப்ரான்ஸில் 1780களில் மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க பவரை கேப்சர் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறமா ரெயின் ஆஃப் டெரர், அதாவது பயங்கரவாதத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நடக்குது. இந்த டைமில் கிட்டத்தட்ட 40,000 பேர் கில்லட்டின் அப்படின்ற கருவி மூலமாக கழுத்தை வெட்டி கொல்லப்படுறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களை விட பொதுமக்கள் தான் இதில் அதிகமாக கொல்லப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, மக்களை ஒரு விதமான பயத்திலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடைபெற்றது தான் இந்த ரெயின் ஆஃப் டெரர். 20ஆம் நூற்றாண்டுகளில் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரசு சாராத சக்திகள் டெரரிசம்ன்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. இதில் எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மக்களை பயமுறுத்தி தங்களோட கொள்கைகளை அச்சீவ் பண்ணுறது. டெரரிஸ்ட்க்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரீமிசம், மிலிட்டன்சி, ரேடிக்கலிசம், இன்சர்ஜென்சி, செப்பரேட்டிசம் அப்படின்னு இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்குது. இந்த வார்த்தைகள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் பற்றியெல்லாம் இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம்.